இந்நிகழ்ச்சியை காணும் மாணவர்களுக்கும் வேலை நாடுனர்களுக்கும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் துறை சார்பாக நம்மிடையே தகவல்களை தெரிவிக்க வருகை புரிந்துள்ள டாக்டர் ரவிசங்கர் அவர்களை வருக வருக என வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக வரவேற்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க சார். ஐ எம் டாக்டர் ரவிசங்கர். என்னுடைய கெரியரை 1991 ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் இன் டு மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் நான் ஒரு பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு 11 இயர்ஸ் ஆல் டுகெதர் இருந்தேன். 1994 I started my IT career. I was heading the IT for the publishing company, and 2002 I came out of that company, got into a BPO environment for some time. அங்கே நான் வந்து சிமெண்டிக்கோட குவாலிட்டி ஹெட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I came into SAP in 1994. அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் SAP இண்டஸ்ட்ரியில் இருக்கேங்க. ஸோ 2004 I started SAP career. I was with few companies like Siemens, and then I moved on to Saudi, where I was there for the last 13 years into various companies like Accenture, அப்புறம் Saudi based companies, Wipro, இது எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஓவரால் I've got around 32 years of experience, and IT மட்டுமே ஒரு 28 years I've got experience. ஓகே சார். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஐதர் கம்ப்யூட்டர்லேயே இருக்கட்டும் இல்லை மொபைல்லையாக இருக்கட்டும், இட் இஸ் ஆல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். இட் குட் பி ஈவன் அ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ஒரு சாஃப்ட்வேர் தான், பேக்கெண்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறீங்க, அங்கே உங்களுக்கு வந்து ஒரு பில்லிங் பண்ணணும், இல்லை உங்களோட சேல்ரி ப்ராசஸ் பண்ணணும், இது எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி இண்டஸ்ட்ரி, இட் கேன் அப்ளை டு எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ மொபைல்லேருந்து ஆரம்பித்து உங்கள் இன்டர்நெட் கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இது டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ், ப்ரோட்டோகால்ஸ் we all have it, which we study, and currently the industry is going well with the software industry, mainly focusing on the artificial intelligence and robotics. இந்த எஜைல் வாட்டர்ஃபால் அது குறித்து சொல்லுங்கள் சார். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, சரிங்களா? ஒரு ஃபஸ்ட்டு நான் வாட்டர்ஃபால் பற்றி பேசுகிறேங்க. வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு கம்பெனியில் நான் ஒரு அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு கம்பெனியோட எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஹெச்ஆர்னு எடுத்துக்கும். ஹெச்ஆர்னுடைய ப்ராசஸ் எண்ட் டு எண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னிங்கன்னா, இந்த ரெக்குவயர்மெண்ட்டை மொத்தமாக நாங்கள் வந்து கேதர் பண்ணிக்குவோம். என்னென்ன உங்களுக்கு ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் வில் இம்ப்ளிமெண்ட் இன் இந்த அப்ளிகேஷன். இந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியோட ப்ராசஸ் வில் ஆல்வேஸ் ஹேவ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அட் த எண்ட் போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வரும், சரிங்களா? அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷனும் மினிமம் 3 years to 5 years ஆகும், சரிங்களா? அது ஏன்னா எல்லாமே வாஸ் ஃபாலோயிங் சம்திங் கால்ட் அஸ் வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி. அந்த வாட்டர்ஃபால் மெத்தடாலஜியில் ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் ஒன்றா வாங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கும் அந்த கஸ்டமருக்கும் கனெக்ட் அவ்வளோவா இருக்காது. எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு போய் நான் கஸ்டமர்கிட்ட காமிக்கிறேன். ஐ எம் மேக்கிங் இட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ், ஐ எம் நாட் கோயிங் வெரி தியரி. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் போய் காமிக்கும்போது நான் கேட்டது ஏபிசி, நீ கொடுக்குறது எனக்கு XYZன்னு சொல்லும்போது திரும்ப ரீஸ்டார்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு முடிக்கணும், சரிங்களா? அது இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் டிலே ஆகும். இந்த வாட்டர்ஃபால் ப்ராசஸ் என்ஷூர்ஸ் யூ ஃபாலோயிங் எவ்ரி திங் பட் இன் அ ப்ரொலாங்கிங் பீரியட், சரிங்களா? அஜைல் அப்படின்றது கரண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராக்டிஸ். அது என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமரோட டெய்லி இன்வால்வ் பண்ணிகிட்ருப்போம். ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்லாக வாங்கினா கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது டே டு டே பேசிஸ் கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர்ஃபாலில் எனக்கு ஒரு 20 ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த 20 ரெக்குவயர்மெண்ட்டை நான் ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு 6 மாதம் கழித்து கொண்டு போய் காமிக்கிறேன். அதில் சேஞ்சஸ் எல்லாம் வரும். அந்த சேஞ்சஸ் முடிக்கிறதுக்கு இன்னொரு 3 மாதம் 4 மாதம் ஆகும். அட் த எண்ட் ஆஃப் 1 year or 1.5 year I'll complete the entire product. அஜைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் வாங்கிடுவேன், 1-2 months வாங்கிட்டு டெய்லி கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 20 ஆப்ஜெக்டில் ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஒரு ஆப்ஜெக்டை டெவலப் பண்ணுறேன். டெவலப் பண்ணும்பொழுது எனக்கு சேஞ்சஸ் சின்னதாக தேவைப்படும். இப்போ ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு 10 ஃபீல்டு இருக்குது, இதில் எனக்கு இன்னொரு 2 ஃபீல்டு ஆட் பண்ணுங்கள், லெஃப்ட்டில் மூவ் பண்ணுங்கள், ரைட்டில் மூவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பண்ணும்பொழுது எனக்கு அந்த ஃபிக்ஸஸ் எல்லாம் ஆன் த கோ போயிட்டே இருக்கும், சரிங்களா? சேஞ்சஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பெரிய சேஞ்சாக இருக்காது, சின்ன சேஞ்சஸை நான் அப்ளை பண்ணிக்கிட்டே வருவேன். It gives me an advantage of fixing all the requirement for the customer on the go.
ஸோ திஸ் மேக்ஸ் அஜைல் ப்ராசஸ் ஈஸியர். இப்போ எனக்கு ஒரு வருஷம் கழித்து நான் உட்காந்து பார்க்குறதுக்கும் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்த மாதமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கூட உட்காரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. அஜைல் ஹெல்ப்ஸ் யூ டு ஃபிக்ஸ் இட் ஆன் த கோ. ஸோ அஜைல் இஸ் ஃபாஸ்டர். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும், இல்லை 2 வருஷம் ஆகும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தில் முடிஞ்சிடுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபாலோ தி அஜைல் மெத்தடாலஜி. இப்போது இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் என்னென்ன சார்? எஸ்ஐபியோட ப்ரொப்ரைட்டரி லாங்குவேஜ் அபேப்னு சொல்லியிருக்குங்க. அதில் ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் ஆல்சோ வெரி குட் இன் த இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் தே யூஸ் த பைத்தான் ப்ரோக்ராமிங். அண்ட் நார்மல் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பிஹெச்பி, சிஎஸ்எஸ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது ஏஐ மார்க்கெட்டில் பைத்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் டு சே பிஸ்னஸ் அப்ளிகேஷன் சைடில் எஸ்ஏபியில் தே யூஸ் அபேப் which is a SAP's proprietary language. இந்த லாங்குவேஜஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது சார்? SAPக்குன்னு பார்த்தீங்கன்னா there are lot of courses already available including in the programming language of ABAP. You have online training plus classroom training which is available. Various modes of learning இருக்குது. நீங்கள் வெப்சைட் பார்த்தும் கற்றுக்கலாம், SAP சைட்டில் போயும் கற்றுக்கலாம், இல்லை you can go for classes and also learn. Python programming there is lot of institutes who are giving this training as such. அதுக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஐ வுட் சஜஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. இப்போது டுட்டோரியல் செஷன்ஸே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அது தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கணுங்கும் போது இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கலாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குங்க. கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் ப்ரோக்ராமிங் வி கால் இட் as a ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங். அதாவது ஒரு கோடு எழுதும் பொழுது மொத்தமாக அந்த சீக்வென்ஸாக ஸ்டெப்ஸை எழுதிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. வென் இட் கம்ஸ் டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் நான் ரியல் டைம் இன்ஸ்டன்ஸ் வச்சு பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நம்ம C++ கோர்சஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இஸ் தி ஃபோக்கஸ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் நிறையா ஹிடன் அஜெண்டா இருக்குது விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். லெட் மீ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். சரிங்களா, ஒரு ப்ரோக்ராம் கோடு சீக்வன்ஸ் எழுதியிருக்கிறேன், அந்த கோடு சீக்வன்ஸை நான் நிறைய இடத்துல ரீயூஸ் பண்ணணும், கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா we call it as polymorphism. So same code being used differently in different places, we can call it as a polymorphism, which is a part of object orientation that enables me to reuse the code which I have already created with small changes. சரிங்களா, அதே மாதிரி டேட்டா ஹைடிங்ன்ற கான்செப்ட் இருக்குங்க, அதை என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கினுடைய ஃபோக்கஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை எப்படி வெளியில் கொடுக்க வேண்டாங்கிறது ஃபோக்கஸ் இருக்கும். இதே ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்காது, டேட்டா பார்ட் ஆஃப் இட். இந்த என்கேப்சுலேஷன் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன். ஸோ ஒரு டேட்டா எடுத்துக்கும் பொழுது ஒரு ப்ரோக்ராம் அதனுடைய ரிலேட்டட் ப்ரோக்ராமுக்கு மட்டும் டேட்டாவை நான் ஷேர் பண்ண முடியும், இல்லை ஒரு டேட்டாவை எடுத்து ஃபுல்லாக குளோபலாக ஆக்சஸ் கொடுக்க முடியும். தீஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் இட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் ஸ்பெசிஃபிக் டு தி டாபிக் கால்ட் அஸ் என்கேப்சுலேஷன். இது வந்து ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங்கில் கிடையாது. யூ ஹேவ் லாட் ஆஃப் flaws in your procedural programming which we cover it in the object orientation programming, which is your OOPS. ஓகே சார், இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வந்து ஹெல்த் கேர் செக்டரில் எப்படி யூஸ் ஆகுது? So we are also into our company is also into healthcare product industry. Let me give you an example of how that product is actually designed. ஸோ இப்போது ஒரு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் எங்ககிட்ட இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ அது எல்லாமே கவர் ஆகிருக்கு. லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் இன்பேஷண்ட் ப்ராசஸ். இன்பேஷண்ட் ப்ராசஸ்னால் நீங்கள் வாக்இன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த ப்ராசஸை கவர் பண்ணுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் உள்ளே போகிறாரு, அவருடைய ஐடென்டிட்டி. ஸோ இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டாக்டரை பார்த்துருக்கீங்க, ஒரு வருஷம் கழித்து திருப்பி அதே டாக்டரை பார்க்க போகிறீங்க. முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெல்த் கேர் ப்ராசஸ் எதுவுமே ட்ராக் பண்ணலை. ஸோ நீங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகும்போது இன்னும் ஒரு பழைய ஃபைல் எடுத்துகிட்டு போவீங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் பழசு என்னென்னு இருக்காது, உங்களோட ப்ராப்ளம் என்ன இருக்காது, இது எதுவுமே கவர் ஆகிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுறோன்னா we have an application which has a track of your past history. நீங்கள் உள்ளே என்டர் ஆகும் பொழுதே we give you a named identity card with your details. உங்களுடைய நம்பர் அங்கே டேக் பண்ணி வச்சுருப்போம், ஒரு பேஷண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை வச்சு நான் உள்ளே போய் என்ட்ரி ஆகும்பொழுது ஐ நோ த ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ் ஐ ஹவ் கம். ஒரு வாட்டி தலைவலின்னு போயிருப்பேன், ஒரு வாட்டி வயிற்று வலின்னு போயிருப்பேன், ஒரு வாட்டி எனக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு போயிருப்பேன். ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் தேர்.
என்னுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் அங்கே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அலர்ஜி இருக்கும், இந்த அலர்ஜி இந்த மாத்திரை கொடுத்தா அலர்ஜி இருக்குன்னு சொல்லி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐ மைட் நாட் பி இன் மை சென்சஸ் டு ஈவன் டெல் தட், ஐ மைட் ஃபர்கெட். இந்த ட்ராக்கிங் இஸ் ஆல்ரெடி தேர் இன் த சிஸ்டம். ஸோ ஆல் த டீட்டெயில்ஸ் ஃப்ரம் த என்ட்ரி ஐ கெட் எல்லாமே என்னோடது லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அட்வான்டேஜ் ஆஃப் இட், நான் உள்ளே வரேன், ஒரு இன்பேஷண்ட்டாக வரேன், என்னுடைய பழைய ரெக்கார்டு என்னோட பேஷண்ட் நம்பரை பார்த்துட்டு இதில் கிவ் மீ அன் அட்மிஷன் ஸ்லிப். இப்போ உள்ளே போய் நான் டாக்டரை விசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. போன தடவை நான் தலைவலிக்காக ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்தேன், இந்த தடவை எனக்கு ஃப்ராக்சர்னு சொல்லிவிட்டு நான் போகிறேன், ஐ லெவ் டு அண்டர்கோ சர்ஜரி. அப்போ அந்த சர்ஜரிக்கு நான் போகும்பொழுது என்னுடைய ப்ரீவியஸ் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஐ வுட் ஹவ் கிவன் தட் ஐ எம் அலர்ஜிக் டு திஸ் பர்டிகுலர் மெடிசன் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த ஓல்டர் டைம். இப்போது அந்த செகண்ட் டாக்டர் ஹூ இஸ் கோயிங் டு see me as a surgeon, அவர் என்னை பார்த்த உடனே என்னோடய ஹிஸ்ட்ரியை போய் பார்ப்பார். சரிங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்திருக்கேன், முன்னாடி அட்மிட் ஆகியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ, இந்த மெடிசன் எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, மருந்து கொடுத்து இந்த மாதிரி இஷ்யூ, இந்த ஹிஸ்ட்ரி அவருக்கு அவைலபிளாக இருக்கிறதுனால it is not prone to an error that he gives me that medication. I might not be in my senses to tell him that this is my past history. The advantage of this is I have all my medical records available there. சரிங்களா, ப்ளஸ் அந்த டாக்டர் இப்போ ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோமே. கோவிட் வரும்பொழுது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிமிலர் மெடிசன்ஸ் வாஸ் கிவன் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அதை கோவிட்னு டயக்னைஸ் பண்ணதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் கிவிங் அ டிஃப்ரெண்ட் மெடிசன் ஆர் யூனோ தே ப்ரிஸ்கிரைப்ட் அ மெடிசன் விச் ஹேஸ் டு பி டேக்கன் இந்த என்டையர் ப்ராசஸ் எல்லாருமே பண்ணணுன்ற மாதிரி. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன, ஐ நோ வாட் இஸ் த மெடிக்கேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ. உங்களுக்கு ஒரு ஃபீவர் வருது, ஒரு வைரல் ஃபீவர் அப்படின்னா அந்த வைரல் ஃபீவருக்கான டயக்னோஸ்டிக்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் சிஸ்டமில். whoever comes with that viral fever immediately I can finish it off. ஒரு 20 பேஷண்ட்டை பார்க்குற இடத்துல நான் வந்து 5 பேஷண்ட் கூட பார்க்க முடியாது. if I'm going to redo this entire process, அதை நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஐ கேன் ஷேர் இட் வித் தி பேஷண்ட்ஸ். அந்த ஒரு ஆப்ஷனும் ஹெல்த் கேரில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சீன் திஸ் ஹேப்பனிங் மெனி டைம்ஸ். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பிளட் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸை தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் ஃபியூ டைம்ஸ் ஐ ஃபேஸ் திஸ் இந்த ஏர்போர்ட். நான் சவுதியிலேருந்து வந்துட்டு என்ட்ரு பண்ணி இங்கே கோவிட் டெஸ்ட் பண்ணாங்க. என்னோடய ரெக்கார்டை 3 தடவை மாற்றி கொடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தே கிவ் மீ அ டிஃப்ரெண்ட் நேம், டிஃப்ரெண்ட் பிளட் குரூப். திஸ் வாஸ் பிகாஸ் ஆஃப் மேனுவல் என்ட்ரி. இப்போ இதே நான் ஒரு ஹெல்த் கேர் ப்ராடக்ட் வழியாக ஐ எம் கோயிங் டு டூ திஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க அப்படின்னா the healthcare application helps you to sync with the system. So instead of giving my blood report to you and your blood report to me, we can always have the data fed by the system automatically to the application. In the procedure we have implemented. ஸோ உங்களோட பார்கோடை மட்டும் நான் ஸ்கேன் பண்ண உங்கள் பேஷண்ட் ஐடினா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெடிக்கல் டேட்டா என்ன நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கீங்கோ அதை சிங்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஐ வில் பிரிண்ட் இட் இன் த டாக்குமெண்ட். ஸோ திஸ் மேக்ஸ் இட் ஈஸியர் டு throw out all the errors which we have in the medical history. இப்போ ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்கில் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுது? ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாட் ஆஃப் பீப்புள் இந்த சிஎஃப்ஓஸ் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஷுட் பி வெரி கிரானுலர். பார்க்கும்பொழுதே ஐ நீட் டு நோ த கரண்ட் கம்பெனி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஹெல்ப்ஸ் மீ டு கெட் த இன்ஃபர்மேஷன். இட்ஸ் நாட் அகெயின் கோயிங் டு பி ஆட்டோமேட்டிக். ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஃபீட் பண்ணணும். இப்போ ஒரு 100 டிபார்ட்மெண்ட் எனக்கு கீழே, நான் ஒரு சிஎஃப்ஓவாக இருக்கேன், எனக்கு கீழே 100 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அந்த 100 டிபார்ட்மெண்ட்னுடைய டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் எனக்கு தெரியணும். மேபி டெய்லி டிரான்சாக்ஷன் இன் டீட்டெயில் வேணான்னா கூட ஓவரால் எனக்கு தெரியணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னு தெரியணும். அப்படின்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வி கேன் அச்சீவ் திஸ். ஒரு எக்ஸலில் நான் மெயின்டைன் பண்ணுறேன், இல்லை மேனுவலாக புக்கில் மெயின்டைன் பண்ணுறேன்னா டு கிவ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்னாப்ஷாட் வேணும்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். I can enable it through a software development where I can give all the data from all the departments at one time. நான் உள்ளே போய் பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு என்னோட கரண்ட் கம்பெனியினுடைய ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு. இட் குட் பி ஃப்ரம் த liability which I have outside, it could be from the asset I have in my company. I can have the information at one shot. Okay sir. கல்வித்துறையில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எப்படி யூஸ் ஆகுது? கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா முன்னேறி இருக்கேன். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தியரியாக நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கும் இஃப் ஐ கிவ் இட் வர்ச்சுவலி இன் அன் அப்ளிகேஷன் தட் கிவ்ஸ் மீ அ லாட் ஆஃப் மெசேஜ். எஸ்பெஷலி இன் ஜாப்பனீஸ் ஸ்கூல்ஸ், சைனீஸ் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் ஆல் திஸ் ஏஐ ரிலேட்டட் பிளாட்ஃபார்ம் விச் இஸ் தேர். ஈவன் ஃபார் டீச்சிங் ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட வந்தது, பார்த்துருப்பீங்க. There is an artificial robo which is giving the teaching for the students. You know, you don't have to recruit a person to do this activity, pre-programmed activity which is helping.
ஆல் தீஸ் ஆர் டன் ஒன்லி த்ரூ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ரைட்? ஒரு ஏஐ ரோபோனா கூட அதுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் ரூம்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறாங்க அப்படின்னா புக்கை வச்சு போகிறதே கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே ப்ளே சம்திங் இன் த டிவி அண்ட் பீப்புள் ஆர் ஏபிள் டு வியூ தட் அண்ட் லேர்ன் இட் பை தெம்செல்ஃப். ஸோ எவ்ரி திங் இஸ் டன் ஒன்லி த்ரூ சாஃப்ட்வேர். எக்ஸாம் மாடல்ஸ் எடுத்துக்கோம். நம்ம ஒரு எக்ஸாம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஹஸ் பிகம் வெரி ஃபேமஸ். Instead of teacher giving a paper asking you to write correcting it, if I am going to do it through a system, my time is reduced and the evaluation is done faster. Now ஒரு normal manual exam வைக்கிறதுக்கும் if I do it through an online exam management, it is even bit faster. I have conducted a lot of examination like that online. ஆன்லைன் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 5 ஹவரில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமை I can finish it within 1 hour or 1.5 hour maximum, I'm telling. So I can get the results also online. That way software development helps in examination example and also in the teaching methodology. Transportation and logistics department. Transportation and logistics, let me give a real time example வச்சுக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் வச்சுப்போம். நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பர்டிகுலர் டைமில் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து குட்ஸ் அனுப்புகிறேன் ஃப்ரம் சென்னை டு மும்பைன்னு வச்சுக்கோங்க. சென்னை டு மும்பை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான டைமிங் வந்து 2 days வச்சுருக்கேன். அந்த 2 daysக்குள்ளே எனக்கு அங்கே போய் சேரலை, அதனாலக்குள்ளே இருக்கிற இம்பேக்ட் என்ன, ப்ளஸ் த்ரூ இட்ஸ் ஜிபிஎஸ் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் த வே த ரோட் மைட் பி டேமேஜ்ட், இட் வில் நாட் ரீச் தேர். இது எல்லாமே த்ரூ அப்ளிகேஷன் வி ஆர் கண்ட்ரோலிங். லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம், சரிங்களா? லெட் மீ கிவ் அன் எக்ஸாம்பிள். ரியல் டைம் அமேசான் யூஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? இப்போ அமேசானில் ஹவு டு யூ நோ வேர் இஸ் யுவர் ப்ராடக்ட்? நீங்கள் அதில் போய் யூ கேன் ட்ராக் இட், கரெக்டுங்களா? அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வழியாக தான் நான் உங்களுக்கு சொன்ன அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வச்சு சொல்கிறதும் அமேசான் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் தேர். இப்போ அமேசானில் ஒரு ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், அது வந்து எனக்கு வந்து கரண்ட் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு வந்து டெலிவரி வந்து நாளன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டியூ டு ரெயின்ஃபால் வாட் எவர் ஃப்ளட் இட் இஸ் டிலேட். I want to know where it is currently held up. I can go and check it online. எனக்கு அது எல்லாமே சாஃப்ட்வேர் மூலிமா தான் பண்ணுறோம், கரெக்டுங்களா? நான் ஒரு ப்ராடக்ட் உள்ளே போய் என்னோடய ப்ராடக்ட் வாங்கினது நான் இன்றைக்கி போய் பார்க்குறேன், எனக்கு வந்து அங்கேருந்து ஷிப் ஆகிடுச்சு, நம்ம சென்னையில் மெயின் ஜோனில் வந்து உட்காந்துருக்கு, எனக்கு அதுக்கப்புறம் வரலை பிகாஸ் ஆஃப் ஃப்ளட். 2 days I can wait and take it. All this information it is available without making me getting frustrated. எனக்கு எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் இருக்கிறதுக்கு I can go and look at it online, which helps me. So software development is also helping me in the logistics area. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் பண்ணுறாங்கல்ல சார், அதுக்கு வந்து பேசிக் டிகிரி என்னென்ன படிச்சிருந்தா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க? அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறத விட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்துருக்குங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இட் வில் பி ஈஸி. இட் டசன்ட் மீன் தட் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்களுக்கு புரியாதுன்னு அவசியம் இல்லை. லாட் ஆஃப் பீப்புள் ஐ ஹவ் ட்ரெயின்ட் பர்சனலி, they are not from computer science background, but they were very strong in understanding, and they are the better programmers at this point of time, I can say. So basic qualification, BSc computer science or computer applications, MCA, all these are entry criteria. Engineering graduates, computer science la irukravanga illa IT engineering, BE IT எடுத்துக்கலாம், இல்லை BE mechanical கூட they are getting into computer science. It should be more focused on what you are interested in. So no mandatory that only a computer science students can get into programming. Anybody can get into programming provided they have the logical thinking and interest towards it. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிச்சு ஜாப் ஜாயின் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுடைய கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் சார்? என்ட்ரி லெவல் பொசிஷன் என்ன மாதிரி இருக்கும்? டாப் மோஸ்ட் எந்த லெவலில் ரீச் ஆகலாம் அவங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியோட பொசிஷன் அப்படின்னு சொல்லும்போது த டெசிக்னேஷன் டிஃபர்ஸ் ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி. ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமர்னு சேர்த்துப்பாங்க, அசோசியேட் ப்ரோக்ராமர்னு எடுத்துப்பாங்க. இல்லை ஒரு ஃப்ரெஷராக ஆன்போர்டு பண்ணும்போது அசோசியேட் கன்சல்டன்ட், டெப்யூட்டி அசோசியேட் கன்சல்டன்ட் இந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. தட் இஸ் யுவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆஸ் யூ க்ரோ ஃபார்வர்ட் அந்த கன்சல்டன்ட் டெப்யூட்டி அசோசியேட் கன்சல்டன்ட்லேருந்து அசோசியேட் கன்சல்டன்ட் தென் லீடு, மேனேஜர், அப்படி போகும் கெரியர் க்ரோத். The maximum growth you can expect for a person to be in IT, it can even go up to a chief technology officer when he is going to be enabling himself on multiple skill set. Management side la apdiye move agumbodhu he can go up to chief technology officer, which is the highest point of IT end. Software development course முடிச்சிட்டு ஃப்ரீலான்ஸா வர்க் பண்ண முடியுமா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே ஃப்ரீலான்ஸராக வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு சில கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ PHP, CSS, HTMLலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஐ கேன் பிகம் அ வெப் டெவலப்பர், சரிங்களா? அதில் ஐ கேன் பி அ ஃப்ரீலான்சர் டு டெவலப் வெப்சைட்ஸ் அண்ட் கிவ்
இப்போ இல்லை I want to get into application programming அப்படின்னா அதே PHP கான்செப்டை வச்சுட்டு I can create my own applications and sell it in the market. I know a lot of freelancers who are there in the online, whom I can hire for a short deployment and then give them money. So freelancing is a good option for a person who is already settled. But when you are entering into an industry, IT industry, I would suggest they would undergo a proper experience for 2-3 years and then they can get into full-time freelancing. So நானும் கொஞ்ச நாள் ஃப்ரீலான்சராக இருந்திருக்கேன் where I was into training and also projects. So it gives me an opportunity when I have an experience. ஒரு short experience gain பண்ணிட்டு I can get into a freelancing mode also, which makes us a good money. And one advantage being in an employment, நான் வந்து ஒரு கம்பெனியில் start and end time பார்த்து வேலை பார்க்கணும். When I become a freelancer, it is my flexibility. I can work at my own time. It is possible to get into freelancing also. சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய இன்டர்வியூ ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் சார்? எனி கம்பெனிஸ் அவர் போகிறாரு, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும் இன்டர்வியூ? ஒரு ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க, விச் இஸ் ஃப்ரம் தேர் டிகிரி இட் செல்ஃப். ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வாட் எவர் தே ஹவ் லேர்ன்ட் அதை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் பண்ணுவோம். டெக்னிக்கலாக வாட் எவர் தேவ் அண்டர்ஸ்டுட், இஃப் இஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் ஹீ நீட்ஸ் நோ த பேசிக்ஸ் வாட் இஸ் லேர்ன், அந்த மாதிரி அது ரெலவெண்ட்டாகவும் கேள்வி கேட்போம். அதுக்கப்புறம் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆட்டிடியூட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் வி சி. ஃப்ரம் மை எண்ட் வென் ஐ டூ அன் இன்டர்வியூ ஐ என்ஷூர் தட் தேர் ஆட்டிடியூட் இஸ் ரைட். எனக்கு வந்து ஸ்கில் செட்டை விட ஆட்டிடியூட், லேர்னிங் ஆட்டிடியூட் ஷுட் பி தேர், தட் இஸ் அ ப்ரையாரிட்டி வி கிவ். ஸோ ஒரு ஸ்டெப் வைஸ் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தேர் கோயிங் டு interview them technically on what they have learnt, what they have studied in their degree, and then we get into their normal hiring process, which will not be a problem. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு பெஸ்ட் ஆன்லைன் கோர்சஸ்னால் ஏதாவது இருக்கா சார்? அப்படி இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பர்சனலி ஹவ் சப்ஸ்கிரைப் லாட் ஆஃப் கோர்சஸ் இன் Udemy. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் which you will have to pay. There are a lot of websites at W3 schools அந்த மாதிரி tutorial info இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது where you can learn it by yourself. So 20 years back you didn't have multiple options. ஆன்லைனில் எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா everything is available online. வீடியோ கோர்சஸ் இருக்குது, even YouTube channels are there where you can learn. So options are many open. How you'll have to explore it further. So lot of websites they give you free training. அதில் you don't need to pay anything. Which some advertisements வந்துக்கிட்டே இருக்கும், but we can focus on those also and learn. Abroad opportunities பற்றி சொல்லுங்கள். IT is the first step for abroad opportunity. Compared to any other industry, உங்களுக்கு வந்து abroad opportunity பார்த்தீங்கன்னா ஐடியில் ஈஸியாக கிடைக்கும். ஒரு 3-4 years experience வந்துருச்சு அப்படின்னா I can get into starting search for abroad. ஸோ அங்கே அப்ராட்லன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3+ yearsக்கு மேலே தான் அவங்க they will even take our profile, இல்லைன்னா அதுக்கப்புறம் தொடவே மாட்டாங்க நம்ம அப்ளை பண்ணால் கூட. ஸோ ஈவன் நவ் இஃப் யூ see in LinkedIn இல்லைன்னா அந்த ஜாப் சைட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நௌக்ரி இன்ஃபோ அந்த மாதிரி, அது எல்லாத்துலேயுமே போய் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் டொமைன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ரொபோட்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே மோர் ஆஃப் ரெக்குவயர்மெண்ட் இஸ் தேர் இன் அப்ராட். இப்போ இவங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குமா, இல்லை அவங்க வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி? That is one criteria which everybody who are getting into IT should understand. Software industry needs regular update. நான் வந்துட்டு இப்போ 10 வருஷம் முன்னாடி படித்ததை வச்சு இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. I have to keep myself updating. And having 28 years, I still keep learning. Every day I get an opportunity, I try to use that time. I go to learn new things, explore new things. ஏன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி has improved. ஸோ இப்போ இந்த க்ளவுட் எல்லாம் நீங்கள் பேசுனீங்கன்னா இப்போ வந்திருக்கு. இதே பார்த்தீங்கன்னா 20 years back there was no cloud concept. எல்லாமே ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்குள்ளே தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ க்ளவுட் என்விரான்மெண்ட் வந்திருக்கு. Unless I know that architecture, I will not be able to prove myself. So earlier it was 100 people, then it became 1000. Now you have lakhs of people who are in IT industry. இப்போ நான் அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா ஐ வில் பி பிஹைண்ட் த ஸ்கெட்யூல் அண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ ஐ நீட் டு கீப் மை செல்ஃப் அப்டேட்டிங். It is mandatory. Anybody who enters into software industry, continuous update is required. இந்த மாதிரி அப்டேஷன் கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கம்பெனியே ப்ரொவைட் பண்ணுவாங்களா, இல்லை இண்டிவிஜுவலே லேர்ன் பண்ணிக்கணும்? Most of the companies they have their internal training, which means ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு .NET பிளாட்ஃபார்மில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா company itself has their upgradation courses which they will keep continuously giving.
இப்போ கம்பெனிஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லை அப்படின்னா தே ஹெல்ப் யூ டு கோ அண்ட் லேர்ன் அவுட் சைட். தட் ஆல்சோ தே ஆர் ப்ரொவைடிங். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆர் டூயிங் இட். இப்போது எங்கள் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா வி கிவ் தம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் அண்ட் அப்கிரேட் தெம்செல்ஃப். இப்போ 5 வருஷம் முன்னாடி ஒருத்தரை எம்ப்ளாய் பண்ணியிருக்கோம், அவருக்கு வந்து அந்த ஓல்டு மாடல் ஆஃப் அப்ளிகேஷன் தெரியும் அப்படின்னா அப்கிரேடட் மாடல் தே மைட் நாட் ஹேவ் எக்ஸ்போஷர். We give them a training for that to build themselves on the latest technology. So most of the companies they give you the learning opportunity. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கோர்சஸ்க்கும் அவங்களுடைய பேசிக் டிகிரிக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? அப்படி எதுவும்? அதை ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிவிட்டு வரும்பொழுது ஐ வில் ஹாவ் அ பெட்டர் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ். இதே நான் வந்து எனக்கு தெரியலை, அந்த டாபிக் பற்றி தெரியலன்னா இட் வில் டேக் சம் மோர் டைம். பட் தெர் இஸ் நோ பவுண்ட்ரி தட் சாஃப்ட்வேர் பற்றி தெரியாதவங்க உள்ளே வர முடியாதுன்றது கிடையாது. ஏன்னா லாட் ஆஃப் பீப்புள், ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் அ பிகாம் பேக்ரவுண்ட். சரிங்களா, பிகாம் முடிச்சுட்டு தான் கம்ப்யூட்டர் சைடில் வந்தேன். தென் ஐ டிட் மை பிஹெச்டி இன் ஆல்சோ கம்ப்யூட்டர்ஸ் ஒன்லி. There was no boundary for me not to come, but it is your interest how you are going to show. So anybody from IT or non-IT can get into software development. Your focus and the learning curve is very important. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கிற லாங்குவேஜ் என்ன? இப்போ ப்ரோக்ராமிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் எண்ட் இட் இஸ் SAP ABAP which is there. ABAP for HANAன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இருக்குது, which has got a good demand in the market. ப்ரோக்ராமிங் சைடு, robotics சைடு, AI எல்லாம் பார்த்தீங்கன்னா Python is dominating there. So Python programming, C# and all is there for a long time, but more demand in பார்த்தீங்கன்னா Python programming and the ABAP for HANA is currently in demand. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் குறித்து பயனுள்ள தகவல்களை அளித்த திரு ரவிசங்கர் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி.